வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அங்கு சில இடையூறுகள் இருப்பதாக மக்கள் கூறும் நிலையில் அதை சரி செய்து மக்களுக்கு முழுமையாக பயனளிக்கும் திட்டமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், இப்ப கிளாம்பாக்கத்துல ஆய்வுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான புதிய மேம்பாடுகள் வரும் அப்படின்னு அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு? பிரியதர்ஷினி, சென்னையை பொறுத்தவரையில் இந்த போக்குவரத்து நெருக்கடி மற்றும் மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் இந்த வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் புதிதாக சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் கடந்த 30ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. தற்போதைய நிலையில் இந்த விரைவு போக்குவரத்து பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கலுக்கு பிறகு அனைத்து வகையான பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. குறிப்பாக விரைவு பேருந்துகள் இயக்கக்கூடிய அந்த பேருந்து நிலைய பகுதியிலிருந்து மாநகர பேருந்துகள் இயக்கக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் வந்து செல்வது சிரமமாக இருந்தது. ஏனெனில் இதற்கு சுரங்க நடைபாதை வழியாக பொதுமக்கள் இறங்கி ஏற வேண்டிய சூழல் இருந்தது. வயது முறிந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அந்த பாதையை பயன்படுத்துவ சிக்கல் இருப்பதாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் இன்று அமைச்சர் நேரடியாக இந்த சிக்கல்களை தீர்வு காண்பதற்காக அமைச்சர் நேரில் சேகர்பாபு வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்த அவர் அடிப்படை வசதிகள் முறையாக பொதுமக்கள் கிடைக்கிறதா, பயணிகளுக்கு தேவையான வசதிகள் இருக்கிறதா என்பது போன்றவையும் இந்த ஆய்வில் மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அதாவது இந்த 2 பேருந்து நிறுத்த இடத்துக்கு இடையே இருந்த மதில் சுவர் ஒன்று ஏற்கனவே இடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்றொரு இடத்தில் அதே போன்று பொதுமக்கள் எளிதாக 2 பேருந்து நிறுத்தங்களுக்கு இடையே கடந்து செல்வதற்கு ஏதுவாக மேலும் ஒரு இடத்தில் மதில் சுவர் இடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அமைச்சர். மேலும் அந்த இடிக்கப்படும் இடத்தில் பொதுமக்கள் ஏறி வருவதற்கு வசதியாக படிக்கட்டுகள் அமைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் சாய்தளமும் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தற்போதைய சூழலில் இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வந்தால் அவர்களை அதுவரையில் அழைத்து செல்வதற்கு தேவையாக பேட்டரி கார் எனக்கூடிய பேட்டரி வாகனங்கள் தயாராக இருக்கின்றன. இந்த வாகனங்கள் மூலியமாக அவர்கள் 2 பேருந்து நிறுத்தங்களுக்கு இடையே அழைத்து செல்லப்படுவார்கள். கூடுதலாக பேட்டரி வாகனங்கள் அங்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பொதுமக்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டால் அதற்கு தேவையாக தனியார் மருத்துவ சேவை அங்கே இருந்தாலும் கூடுதலாக 108 ஆம்புலன்ஸ் உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் அந்த பகுதியில் மருத்துவ நிலையம், சுகாதார வசதிக்கான அரசு சுகாதார நிலையம் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதுவும் ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருப்பது இங்கு வந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் பயணிகளை பொறுத்தவரையில் எந்த பேருந்து எங்கு நிற்கிறது, எந்த பேருந்தில் ஏற வேண்டும் போன்ற பல்வேறு விவரங்கள் தெரியாமல் அலைந்து திரிய வேண்டிய சூழல் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு தீர்வு காணும் வகையில் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் உதவுவதற்காக ஹெல்ப் டெஸ்க் எனக்கூடிய உதவி மையங்கள் இருக்கின்றன. அதுக்கும் மேலாக ஒவ்வொரு பேருந்து பயணிக்கும் தேவை என்னாவது உண்டா என்பதை கேட்பதற்காக அங்கே பேருந்து நிலையத்தினுடைய அதிகாரிகள் அதே போன்று பணியாளர்கள் சுழற்சி முறையில் அங்கு பயணிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கழிவறைகள் சுகாதாரமாக அந்த இடத்தை பேணுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதைவிட குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் பேருந்து நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு பொதுமக்கள் அருகிலிருந்து வந்து செல்வதில் சிரமம் இருந்ததன் காரணமாக நேற்று அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று அமைச்சர் இங்கு இந்த பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ததுடன் தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையர் அமல்ராஜோடு ஆலோசனை மேற்கொண்டு அந்த போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்துவது தேவையான ஆலோசனைகளையும் அமைச்சர் கேட்டு ஆலோசித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த சர்வீஸ் சாலைகள், குறிப்பாக பள்ளிக்கு மாணவர்கள் வந்து செல்லக்கூடிய காலை மற்றும் மாலை வேளையில் அந்த சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படாது. அதற்கு பதிலாக அருகே இருக்கக்கூடிய பிரதான சாலையை பயன்படுத்தப்படும். இந்த சாலையில் சர்வீஸ் சாலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்து இயக்கப்படாது என அமைச்சர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் முன்னெடுப்புகளும் எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கறத நீங்க சொல்ற தகவல்கள் வாயிலாவே புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.